சொல்றாரு, பலகீனத்தை மாத்திரக்கு ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இல்லை அந்த பலகீனம் உன் கூட இருக்கட்டும், ஆனா என் பலன் அதுக்கு கூட நான் வைக்கிறேன்னு சொல்றாரு. அந்த பலகீனத்தை மேற்கொள்ளுகிற, அதை வச்சுட்டே நடந்து ஓடுகிற, எனக்காக ஊழியம் செய்கிற ஒரு கிருபையை உன் மேல வைக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் பவுல் சொல்றாரு, நான் என்னுடைய பலகீனத்தை குறித்த நீ மேன்மை பாராட்டுவேன், ஏன்னா என் மேல தேவன் பலன் இருக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய கிருபை, இரக்கம். அவர் அந்த இடத்துல வெற்றிடம் நமக்கு உண்டாகுதோ அந்த இடத்தை ஃபில் பண்ணுறதுக்கு அவரால் முடியும், மாம்சத்தில் முடியாது. சில காரியத்தை பொறுத்தனோடு வாழணும், சில அர்ப்பணிப்பு அவசியம். ஆனால் அதுக்கு மேலே தேவன் நம்மை நடத்தும். அதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. அதனால் நமக்கு தீர்மானம் வேண்டாம், பொருத்தனை வேண்டாம், அர்ப்பணிப்பு வேண்டாம், ஒரு வேறுபட்ட ஜீவிதம் வேண்டாம்னு நான் சொல்லலை. நம்மால் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யணும். எந்த இடத்துல என்ன வீக்னஸ் இருக்குது, நம்மளால் மேற்கொள்ள முடியல, அது கர்த்தர்கிட்ட வரும்போது அது அந்த இடத்தை தூக்கி தாண்டி கொண்டு போவார்.